விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அதை இப்ப பார்த்தோம். எப்படி இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை பெற முடியாத நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு. மோடி அலை என்பது உண்மை இல்லை என்பதும் இதில் உறுதியாகி இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கிற போது இந்தியா கூட்டணி மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறது, மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னும் பல சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட வேண்டிய நிலை உள்ளது. ஆகவே இதை வைத்து மட்டுமே நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. இந்தியா கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறேன். வழக்கமாக உத்தரப்பிரதேசத்தை வைத்துதான் அரசியல் காய்கள் நகர்த்தப்படும். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ராமர் கோவில் அரசியல், அதை ஒட்டி அவர்கள் முன்னெடுத்த எந்த அரசியலும் வெற்றி பெறவில்லை. உத்தரப்பிரதேசத்திலேயே பாதிக்கு பாதி இடங்களை அவர்கள் இன்றைக்கு இழக்க நேர்ந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் மற்றும் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அந்த மாநிலத்தில் அமைந்த அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவிலே இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். இது பிஜேபிக்கு உத்தரப்பிரதேசத்து மக்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய தாக்குதல் அல்லது ஒரு அதிர்ச்சி. அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு தோல்வி. ஸ்மிருதி இரானியே தோல்வியடைந்திருக்கிறார். அமேதி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். இப்படி பல தலைகள் பாரதிய ஜனதாவில் உருளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு பேராதரவை நல்கிய இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்தியா கூட்டணியின் சார்பில் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு நான் இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறேன். இந்த வெற்றி சிதம்பரம் தொகுதி மக்களுக்கான வெற்றி. இந்த தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடவே கூடாது என்று தேர்தலுக்கு முன்பு பலரும் ஆருடம் சொன்னார்கள். வேறெங்காவது போகட்டும் என்று அறிவுரை சொன்னார்கள். நான் சொன்னேன், இது எனது தாய்மடி, இந்த தொகுதியில்தான் நான் நிற்பேன். மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. முடிவு எதுவாக